கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய். சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நனையம் செய்துவிடல் என்ற முதுமொழிக்கேற்ப நமக்கு விரோதமாக பல தீய காரியங்களை துணிகரமாய் செய்பவர்களையும் கூட கர்த்தருடைய நாமத்தில் மறந்து மன்னித்து விடுவது ஒரு தெய்வீக செயலாகும். தெய்வ சிந்தை, தெய்வ கிருபை பெற்றிருந்தால் மட்டுமே இவ்வாறு செயல்பட ஏதுவாகும். இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டவர்களுக்குத்தான் இவ்விதமான மன்னிக்கும் சிந்தை உள்ளவர்களாக இருக்க முடியும். இதைத்தான் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று 1 யோவான் 4:17 அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படியாய் எழுதியிருக்கிறார். ஒருமுறை கர்த்தருக்காக உண்மையாக பாடுபட்டு உழைத்த ஒரு ஊழியக்காரரை எனக்கு தெரியும். ஒரு சிலர் அந்த ஊழியக்காரர் தொடராதபடி பல இன்னல்களை அறியாமை நிமித்தம் செய்து புத்தகங்களில் தாங்கள் அறியாததும் பொய்யானதுமான கருத்துக்களை வெளியிட்டு அவரை உதாசீனப்படுத்தி அதில் மகிழ்ச்சி அடைந்து வந்தனர். அப்பொழுது அந்த ஊழியக்காரரோ தான் வழக்கமாக செய்கிறபடியே யாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைத்து ஒன்றுமே நடவாதது போல் தொடர்ந்து ஊழியம் செய்து வந்தார். ஒரு நாள் அந்த சகோதரன் ஓடி வந்து, ஐயா, என் தம்பி உங்களை பற்றி தவறான காரியங்களை துணிகரமாக எழுதினான். நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இன்று அவன் தன் விரல்களை கூட நீட்ட முடியாமல் வலியுடன் பாடுபட்டு கொண்டிருக்கிறான். தயவு செய்து அவனை மன்னித்தேன் என்ற ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவன் இப்பொழுதே விடுதலை பெறுவான் என்று அந்த சகோதரன் தன் தம்பிக்காக ஊழியக்காரர்களிடம் பேசினான். அந்த ஊழியக்காரரோ மிகுந்த பரிவுடன் அவரை பற்றி விசாரித்து அவருக்காக வேண்டுதல் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் அன்பற்றதும் நன்றி கெட்டதுமாய் இருக்கிறது. எனினும் நாம் கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர்களாய் கர்த்தரையே நம்பி நன்மை செய்வோமாக. கர்த்தரை மகிழ்விப்பதில் கவனமாயிருப்போமாக. அதற்காக இன்று நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த விதமான மேலான நற்குணத்தை இன்று எங்களுடைய வாழ்விலே தாரும். உம்மை நம்பி வித்தியாசம் பாராமல் யாவருக்கும் நன்மை செய்யும் கிருபையால் எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரை நம்பி நன்மை செய்வோமாக. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு எப்பொழுதும் இருக்க கடவுது. Praise the Lord. Jesus loves you. Amen.